எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம எண்டோஸ்கோபி பற்றி பார்க்க போகிறோம். எண்டோஸ்கோபி என்றால் என்ன? எண்டோஸ்கோபினா அந்த உள்நோக்கு கருவி என்று சொல்லுவோம். அதாவது நம்முடைய வயிற்றின் உள்ளே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரை வந்து டைரெக்டாக வந்து ஒரு கேமரா மூலம் ஒரு லென்ஸ் சிஸ்டம் மூலம் விஷுவலைஸ் பண்ணுறது. அதுதான் வந்து எண்டோஸ்கோபி. ஸோ எண்டோஸ்கோபி மூலம் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு கிடைக்கும்? அதாவது இந்த உறுப்பு வந்து ஒழுங்காக செயல்படுகிறதா, அதில் ஸ்ட்ரக்சரில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, அல்சர் இருக்குதா, இல்லை புண்ணு இருக்குதா, கட்டி ஏதாவது வளர்ந்துருக்குதா, அப்படி ஏதாவது இருந்துன்னா அதுக்குள்ள வந்து நம்ம அதை பயாப்சி டிஷ்யூ வந்து கொஞ்சம் ரிமூவ் பண்ணி டெஸ்ட்டுக்கு அனுப்புவதற்கும், மேலும் பல இன்டர்வென்ஷன்ஸ் என்று சொல்லுவோம். அதாவது இடைப்பாடுகள் ஏதாவது செய்து அதற்கான ட்ரீட்மெண்ட் வந்து வழங்குவதற்கும் இந்த எண்டோஸ்கோபி வழியாக சாத்தியமாகிறது. ஸோ இந்த எண்டோஸ்கோபி பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு நம்ம பண்ணணும்? டாக்டர் எனக்கு கொஞ்ச நாள் வயிறு காந்தலாக இருந்துக்கிட்டே இருக்குது, ஸோ அப்போ நான் எண்டோஸ்கோபி பண்ணணுமா? ஸோ யூஸ்வலாக இதில் தான் வந்து ஏர்லி ஆன்செட் அண்ட் லேட் ஆன்செட் டிஸ்பெப்சியா என்று சொல்லுவோம். அதாவது வயது குறைந்தவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு காந்தலோ ஏதோ இருந்தனால் இனிஷியலாக யூஸ்வலி நம்ம மெடிக்கல் தெரப்பி தான் கொடுப்போம். மெடிசின்ஸ் கொடுத்து கொஞ்சம் டயட் அட்வைஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்லாம் அவர்களுக்கு அறிவுறுத்தி, அதில் அந்த ஆஃப்டர் பீரியட் ஆஃப் ஒரு 3 வீக்ஸ் ஆர் 4 வீக்ஸ் அவங்களுக்கு அது சரியாகவில்லை என்றால் அதுக்கு எண்டோஸ்கோபி செய்ய வேண்டும். அதே இது ஒரு வயது கூடினவர்களுக்கு, அதாவது 45 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு ஒரு அஜீரணமோ இல்லை வந்து ஒரு எரிச்சலோ ஏற்படுறதுன்னா அவங்க வந்து அட் த ஃபர்ஸ்ட் ஷாட் இட் செல்ஃப் தி ஷுட் அண்டர்கோ எண்டோஸ்கோபி. இது ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னா, அந்த வயது கூடினவர்களுக்கு உள்ள வந்து பிரச்சனைகள் இல்லை நோய்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதே இது வயது யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் நம்ம கிரிட்டிக்கலாக உள்ள எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. அதனால தான் வயது கூடினவர்களுக்கு வந்து நம்ம வந்து எண்டோஸ்கோபி வந்து ஏதாவது ஒரு அறிகுறி இருந்தாலே பண்ணுறது வந்து பெட்டராக இருக்கும். ஸோ இது வந்து டிஸ்பெப்சியா என்று சொல்லுவோம். அதாவது ஒரு அஜீரண கோளாறு, இல்லை வயிறு பெருமல், இல்லை ஒரு எரிச்சல், ஒரு ஏப்பம். ஸோ இந்த சிம்டம்ஸ் எல்லாம் சேர்த்து தான் டிஸ்பெப்டிக் சிம்டம்ஸ் என்று சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த எண்டோஸ்கோபி பயனுள்ளதாக இருக்குது. அப்புறம் சிலருக்கு நாள்பட்ட நெஞ்செரிச்சல் இருக்கும். நெஞ்செரிச்சல் வந்துகிட்டே இருக்குது, சிலர் ரிஃப்ளெக்ஸ் ஆகி ஃபுட்டு வருது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களும் வந்து எண்டோஸ்கோபி பண்ணி ஸ்ட்ரக்சரில் என்ன இது இருக்குன்னு பார்த்துக்கொள்ளலாம். இது போக சிலருக்கு சில நேரங்களில் வாந்தி கண்டினியூஸாக ஏற்பட்டுகிட்டே இருக்கும். அப்போ இரைப்பையில் புண் ஏதாவது உள்ளதா, இந்த வாந்திக்கான காரணம் என்ன என்று தெரிந்து கொள்வதற்கு நம்ம எண்டோஸ்கோபி பண்ணிக்கொள்ள வேண்டும். அப்புறம் இரத்த வாந்தி வந்துன்னா இம்மிடியேட்டாக வந்து எண்டோஸ்கோபி பண்ணணும். அதுக்கு வேறு இதே கிடையாது. பிளட் வாமிட்டிங்கில் வந்துடுது, இல்லை சாப்பாடு சாப்பிட முடியல, ஸ்லோ ஆகிட்டே போகுது, டிஸ்ஃபேஜியா என்று சொல்லுவோம். உணவு சாப்பிடும்போது அடைப்பு ஏற்படுகிறது, விழுங்குவதில் சிரமம் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரிப்பட்டவங்களும் வந்து எண்டோஸ்கோபி பண்ணலாம். இது தவிர பொதுவாக நம்ம எண்டோஸ்கோப்பியில் பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது? காமனாக வரக்கூடியது ஃபாரின் பாடி இன்ஜெக்ஷன். அதாவது சிறு குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா எடுத்து காயினை விழுங்கிடுவாங்க. ஸோ இல்லைனா ஏதாவது ஷார்ப்பாக பின்னை எடுத்து விழுங்கிடுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம எப்போ அதை ரிமூவ் பண்ணணும்? யூஸ்வலாக அந்த பிளண்ட் ஃபாரின் பாடிஸ்லாம் அது தானாக பாஸ் அவுட் ஆகிரும். அன்லெஸ் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா அது வந்து போகாது. போகாமல் இருந்துகிட்டே இருந்ததுன்னா எண்டோஸ்கோப்பியில் எடுக்கணும். பட் இந்த ஷார்ப் ஃபாரின் பாடிஸ், பின் போன்றது, அப்புறம் பேட்ரிஸ், பட்டன் பேட்ரிஸ், ஏன்னா அதுலேருந்து கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகி அது வந்து அல்சராகவோ இல்லை பர்ஃபரேஷன், ஒரு குடலில் துளை ஏதாவது ஏற்படவோ வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த மாதிரிப்பட்டது ரிமூவ் பண்ணிடணும். ஸோ இது போன்ற இன்டர்வென்ஷன்ஸ் வந்து ஃபிஷ் போன் இன்ஜெக்ஷன், மீன் முள் வந்து போய் சிலருக்கும் தொண்டையில் குத்திட்டு அவங்களால சாப்பிட முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து எண்டோஸ்கோப்பியில் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். இது தவிர ப்ளீடிங், இரத்தப்போக்கு, இரத்த இழப்பு, இதுக்கான வேரியஸ் எண்டோஸ்கோபிக் சிகிச்சை முறைகள் இருக்குது. எண்டோஸ்கோபிக் பேண்டிங் இருக்கிறது, ஸ்க்ளீரோதெரப்பி இருக்கிறது, ஸ்டென்ட் பிளேஸ்மெண்ட் இருக்கிறது. ஸோ இப்படி பல டெக்னிக்ஸ் வந்து எண்டோஸ்கோப்பியில் அவைலபிளாக இருக்குது. இந்த புற்றுநோய் கட்டி வந்தவர்களுக்கு, இல்லை வந்து குடல் இரைப்பையில் வந்து சுருக்கம், ஸ்ட்ரிக்சர்ஸ் ஏற்பட்டு அடைப்பு ஏற்படுறவங்களுக்கு அதை டைலேட் பண்ணி அது வழியாக ஸ்டென்ட் போட்டு அந்த பாசேஜை நார்மலாக க்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ எண்டோஸ்கோப்பியில் செவரல் அட்வான்டேஜஸ் இருக்குது, செவரல் இண்டிகேஷன்ஸ் அது.
அதனால் நீங்கள் வந்து ஒரு தகுந்த கேஸ்ட்ரோ என்ட்ராலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி அவங்க அட்வைசஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும்.